முதலாவதாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், நாம் இந்த கொரோனாவுடைய அந்த லாக்டவுன் பீரியட்ல இதை கிறிஸ்தவர்களாக நாம் எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? இந்த லாக்டவுனை குறித்து நம்ம பலர் பல விதமாக இதை தர்க்கம் பண்ணுகிறதை பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. அதிலும் நேரம் போக போக மனிதனுடைய பொறுமை குறைந்து வருகிறதை காண முடிகிறது. மனிதர்கள் பொறுமையாக இருக்கிறதை அவர்கள் நிறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு காவல்துறை ஒரு நபருடைய வண்டி அவங்க எடுத்தாங்கன்றதுக்காக தன் சரீரத்தின் மேலே எண்ணெயை ஊற்றி அவர் எரிந்து அப்படியே வீதியில் நடந்து போறதை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது. மக்களுடைய மனப்பான்மையை பார்க்க முடிந்தது. அதாவது அவங்களுடைய பொறுமை குறைய ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு மாதம் கிட்டத்தட்ட 40 நாள் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த பொறுமை எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் இந்த லாக்டவுன் இதோட முடிய போகிறதா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சொல்றாங்க, இந்த தனிமைப்படுத்துதல் அல்லது இந்த குவாரண்டைன் இது மே 3 அல்லது 4 முடிகிற காரியம் இல்லை. இது ஒரு கேப் விட்டு தொடர்ந்து பண்ணணும். அப்போதான் இதை முழுமையுமாய் உலகத்தை விட்டு ஒழிக்க முடியும். ஆகவே 2021 வரைக்கும் இது தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எப்படி வேலை செய்வோம்? நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. நாமும் அதற்கு ஏற்றாற்போல் மாற போகிறோம், மாற வேண்டும். The Lord has changed the whole world. ஒரு இங்கிலீஷ்ல நியூ நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2019 வருஷத்துல இருந்தது மாதிரி திரும்ப உலகம் இருக்க போகிறது இல்லை. ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான உலகமாய் மாறி இருக்கிறது. மக்களுக்கு அவர்களுடைய அந்த ஹெல்த் பாதுகாப்பு தான் இன்னைக்கு நம்பர் 1 அவங்களுடைய தேவையாக இருக்கிறது. ஒரு நாள் பணமாக இருந்துச்சு, வேலையா இருந்துச்சு. இன்னைக்கு என் உயிரை பாதுகாக்கிறது தான் என்னுடைய முதல் ப்ரையாரிட்டின்னு சொல்லி மக்களுடைய ப்ரையாரிட்டி மாறி இருக்கிறது. பெரிய கம்பெனிகள் எல்லாம் தங்களுடைய முதலீடுகளை பாதுகாப்பது தங்கள் ப்ரையாரிட்டியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அநேக கம்பெனியிலிருந்து ஆட்களை வேலை விட்டு நிறுத்துகிறார்கள். அதாவது இந்த கொரோனா பாருங்க, ஒருத்தர் தொடக்கூடாது, பேசக்கூடாது, ஒரு தனிமைப்படுத்துதல் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன செய்து கொண்டிருக்கார்? நம்மளை ஒரு பெரிய விடுதலைக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இந்த பஸ்கா முடித்த பிறகு, அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்ட பிறகு அவர்கள் எகிப்தில் இல்லை. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணம் பண்ண வைத்தார். எனக்கு அன்பார்ந்தவருடைய ஜனமே, தரிசனமான வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களையும் கூட அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு செட்டப் தான் இந்த கொரோனா வைரஸ்னுடைய பேண்டமிக், இந்த லாக்டவுன் பீரியட். பெந்தேகோஸ்தே நாள், அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி நடக்க போற காரியங்கள் என்னவென்றால், எகிப்து என்பது உலகத்திற்கு ஞானார்த்தமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஈஜிப்ட் மீன்ஸ் த வேர்ல்டு இன் த பைபிள். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க எகிப்து போகாதீங்க. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், இதே தேசத்தில் நீ தங்கி இரு, இங்கேயே உன்னுடைய விதையை நான் உனக்கு 100 மடங்கு தருவேன். பல இடங்களில் பைபிளில் போட்டிருக்கார், நீ எகிப்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம். ஆண்டவர் இந்த நாட்களில் அநேகரை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். God is setting us free. ஆனால் யாத்ராமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் அவர்களை ஒரு ஷார்ட்கட் வழியாக கொண்டு போய் பெலிஸ்தீருடைய தேசத்தின் வழியாக கொண்டு போகாமல் சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். ஏன் பெலிஸ்தீர்ட்ட கொண்டு போல? அப்படி கொண்டு போயிருந்தா ஷார்ட் ரூட்டு. ஆனா இவங்க எல்லாம் 400 வருஷங்களா செங்கல் அறுத்து செங்கல் சூளையில பில்டிங் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. கத்தி
அல்லது ஈட்டியை பிடிச்சு யுத்தத்துக்கு பழக்கப்படலை, இந்த சந்ததி பழக்கப்படல. அப்போ யுத்தத்துக்கு போனாங்கன்னா தோல்வி அடைந்து சோர்வுற்று மறுபடியும் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி விடுவார்களோ என்று கர்த்தர் அவர்களுக்காக பரிதாபப்பட்டு இந்த வழியாய் கொண்டு போகாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கர்த்தர் திருப்பி விட்டார். எனக்கு அன்புக்குரியவர்களை, நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் வேற ஒரு வழி உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்கும், அல்லாவிட்டால் பின்மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும். உடனே ஆண்டவர் ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் இவ்வளவு நாள் ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய அறிவுக்கு எட்டாது, ஆனால் கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கிறேன். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். சொல்லுங்கள் ஆமே. யாத்திராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்களுடைய வேதத்தில் திருப்பியுள்ளனால், பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்து திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரு பெரிய ஒரு பாதுகாவல் கொரோனாவில் இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறதுக்கு தான் சொன்னார். உன்னை ஒழித்துக்கொள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வசனங்களை கோட் பண்ணோம். நம்ம நிறைய வசனங்களை சொல்லி நம்ம எப்படி தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம சொன்னோம். ஆனால் நடக்க போகிற காரியங்கள் என்ன? நடக்க போகிற காரியம் புது காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் பழைய மாதிரி சர்ச்சு நடத்தலாம் நினச்சா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பழைய மாதிரி ஊழியம் செய்யல நினச்சிங்கன்னா நடக்க போகிறதில்ல. ஏன்னா எகிப்தை விட்டு நம்ம வெளியே வந்தாச்சு, இனிமேல் எல்லாமே புதுசு. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் மிக முக்கியமான தீர்க்க தரிசன செய்தியை உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். சபை ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு பரிமாணத்துக்கு மாறிவிட்டது. கட்டடம்தான் சபைன்ற அந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு சபையை எல்லா வீடுகளுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக சபை எகிப்து என்று நான் சொல்லவில்லை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். சபை கர்த்தருடைய பாதஸ்தானம். சபையை மறக்கக்கூடாது, சபைக்காக ஜெபிக்கணும். மறுபடியுமே கர்த்தர் நம்மளை சபையில் கொண்டு வந்து நிற்க வைப்பார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எருசலேம். நாம் ஆண்டவரை தேடுகிற இடம், கர்த்தர் நம்மை சந்திக்கிற இடம், கர்த்தர் நம்முடைய துன்பத்தை எல்லாம் இன்பமாக மாற்றுகிற, என்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்ன இடம் ஆண்டவருடைய ஆலயம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் we have to get ready not to be stuck with one form of worship but to be ready to move on. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தபோது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் செங்கல் மட்டும்தான். அவர்கள் இப்பொழுது புதுசா வனாந்திரத்தில் நடந்து வரும்போது மோசையை பட்டு பல முறை அவங்க கேள்வி கேட்டது என்னன்னு சொன்னா, மோசே எங்களுக்கு சாப்பாடு எப்படி வரும்? மோசே எங்கள் தேவைகளை சந்திப்பது யார்? தண்ணீர் எங்கே கிடைக்கும்? பல கேள்விகளுக்கு மோசேக்கு பதில் தெரியல. இப்பொழுதும் ஊழியர்கள், எல்லா ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், போதகர்களா இருக்கட்டும், யாராலையும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சரியாக கணித்து சொல்ல முடியவில்லை. உண்மை அதுதான். ஏன்னா கர்த்தர் சில நேரத்தில் ஆண்டவர் மறைத்து வைப்பார். எலிசாவுக்கு ஆண்டவர் அந்த சுனேமே அவருடைய பிள்ளை மரித்த போது ஆண்டவர் அதை மறைத்து வைத்தார். அவர் சொல்றார், தன்னுடைய வேலைக்காரன் சொல்ற, கர்த்தர் இதை எனக்கு மறைத்து வைத்தார். அவருடைய ரகசியங்களை தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்துறதுதான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு மேக்னிடியூட்ல செய்ய போற அந்த காரியத்தை ஆண்டவர் கொஞ்சம் மறைத்து வைத்தார். God wanted to realign இந்த பெரிய விடுதலையை கர்த்தர் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். என்ன விடுதலை? இன்னைக்கு அட்டைப்பட்டு அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு சுயாதீனமான தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சபைக்கு கர்த்தர் பெரிய எழுப்புதலையும் கானானையும் கொடுக்க போகிற நாட்கள் வருகிறது. கானான் என்றால் என்ன தெரியுமா? அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், வானத்தின் மழையை குடிக்கிற தேசம், செழிப்பின் தேசம். நான் விசுவாசிக்கிறேன், சபை ஒரு செழிப்பை நோக்கி கடந்து போக போகிறது. அதற்காக தான் கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர்
இந்த கொரோனாவுடைய கோரத்தின் நடுவிலே கொண்டு வருவதற்கு காரணம் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை கொண்டு போய் ஒரு கானானிலே கர்த்தர் விதைத்து அங்கே வளரச் செய்து உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? எகிப்தை ஒழுங்கா இருந்திருப்போம், கொம்மட்டி காய்களையும் வெள்ளரி பூண்டுகளையும் சாப்பிட்டு இருந்திருப்போம். மோசே, வாட் இஸ் திஸ் நியூ நார்மல்? டெய்லி அப்பத்துக்காக மேலே பார்க்க வேண்டியதா இருக்குது. இவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கோல்டு சில்வர் அதை பற்றிலாம் கவலை இல்லை. திடீர்னு பார்க்குறாங்க முன்னாடி சிவந்த சமுத்திரம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், பார்வோன் இப்பொழுது ஜனங்களை அனுப்பிவிட்டு யோசிக்கிறான், அடடா இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம அனுப்பிட்டோமே, இப்போ நமக்கு அடிமையாய் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே, இவ்வளோ வாதைகள் இவ்வளோ பாடுகள் தலைச்சன் பிள்ளை இறந்த பிறகும் பார்வோன் திடீர்னு யோசிக்கிறாரு, என்னப்பா இந்த மாதிரி விட்டுட்டோம். யாத்திராகமம் 14:8 சொல்கிறது, கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினான். கர்த்தர் அவன் இருதயத்தை. எனக்கு என்ன கேள்வினா, அப்பா நீ பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிச்சுட்டு நீ போகும்போது உனக்கு விடுதலைன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. சரி, அதை நம்பி கரெக்டாக விடுதலை கிடைச்சிருச்சு, எல்லாம் கூப்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு, பார்வோனும் விட்டாச்சு. இப்போ மறுபடியும் எதுக்கு பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும்? எல்லாம் ஜெபிச்சோமே பாஸ்டர், கொரோனா ஏன் இன்னும் முடியல? கொரோனா ஏன் பாஸ்டர் இன்னும் முடியல? கொரோனா ஏன் இன்னும் வந்துகிட்டே இருக்குது, பின்னாடி வந்துகிட்டே இருக்குது? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கொரோனா ஏன் பின்னாடி வருதுன்னா, கர்த்தர் கொரோனாவுக்கு ஒரேடியா முடிவு கட்ட போறார். கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பார்வோன் பின்னாடி தொடர்ந்து தன்னுடைய இராணுவத்தோடு கூட வரும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்றார். யாத்திராகமம் 14:4 ஆண்டவர் சொல்றாரு, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக தான் மகிமைப்பட வேண்டும். யோவான் 12:28 கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மகிமைப்படுத்தினேன் இன்னமும் மகிமைப்படுத்துவேன். God, you are supposed to bring glory through your children. Why are you saying that I will glorify myself through Pharaoh and his army? கொரோனாவை வைத்து நீர் எப்படி மகிமைப்படுவீர்? கொரோனா மூலமா எப்படி, தடை மூலமா எப்படி மகிமைப்படுவீர்? எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் மூலமாய் நீர் எப்படி மகிமைப்பட போகிறீர்? அன்பார்ந்த பிள்ளைகளே, சில வேளைகளில் நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து விட்டு ஆண்டவரே என்று கதறும்போது ஆண்டவர் சொல்லுவார், கவலைப்படாத, உனக்கு விரோதமாக எழும்புது பத்தியா, அதன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அப்போதான் யாத்திராகமம் 14:13 நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். எப்ப சொன்னார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கத்தில் போய் இவங்க போறாங்க, பார்த்தா முன்னாடி தண்ணி சிவந்த சமுத்திரம். 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். இவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? கானானை பார்க்க முன்னாடி தானே போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு ஏன் பின்னாடி பார்க்கறாங்க? அன்புக்குரியவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேகமா எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க. தாங்க விட்டுட்டு வந்த எதை ஜெயித்துட்டு வந்தாங்களோ அதே பார்வோனும் இராணுவமும் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு அங்கேயே கர்த்தராவே எங்களை விடுவியும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. மோசையை பார்த்து சொல்றாங்க, பிரேத கூலிகள் எகிப்தில் இல்லைன்னு சொல்லி எங்களை எல்லாம் வனாந்திரத்தில் கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்தீங்களா? அப்போதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை நீங்க பாருங்க. இன்றைக்கு பார்க்கிற எகிப்தியரை நீங்கள் எண்ணி என்றைக்கும் காண மாட்டீர்கள். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்களேன். லாங் ஸ்டோரி ஷார்ட், இவங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை கர்த்தர் திறந்தார். மோசையை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொன்னார். மோசே அப்படியே தன்னுடைய கையில் இருந்த கோலை பிடிச்சிருந்த அந்த கோலையும் கையை நீட்டினாரு.
கர்த்தர் சமுத்திரத்தை 2ஆக பிளந்து வெட்டாந்தரையிலே நடந்து போக வைத்தார். அவர் நடந்து போனார்கள். ஆனால் அதே வெட்டாந்தரையை பின்னாடி வந்த அந்த பார்வோனுடைய ரதங்களை, அதே சிவந்த சமுத்திரத்தை மறுபடியும் கர்த்தர் வரவைத்து அவர்களை அந்த தண்ணீரிலேயே அழித்து போட்டார். பாதை உண்டான அதே சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனுடைய ரதங்களுக்கு கர்த்தர் வாதையை கொண்டு வந்தார், அழிவை கொண்டு வந்தார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்ல விரும்புகிறேன். The Lord says, I will open a way for you. நான் உனக்கு பாதையை தான் திறக்க வந்திருக்கேன். சாந்தாலபா சிக்கே ரிபாந்தரபா சிக்கே. உனக்கு வாதை அல்ல, இது ஒரு பாதை. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உனக்கு இது வாதை அல்ல. நீ சோர்ந்து போய் எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், இது வாதை அல்ல, இது உனக்காக நான் வைத்திருக்கிற பாதை. உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லாம் ஒண்ணு கூட தப்பாம எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரப்போகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்றீங்களா? Hallelujah. That is what God wants to do. அதுதான் ஆண்டவர் மாத்த. ஆனா get used to the new normal. Get used to the new normal. சபைகளை உடனே திறக்க முடியுமா? தெரியாது. எவ்வளவு நாட்கள் இப்படி பப்ளிக்கா கூடி வர்றதை தடுத்து நிறுத்துவாங்க? தெரியாது. அதுக்குன்னு நம்ம வீட்டில் உட்கார்ந்து இருக்கவும் முடியாது. நம்ம ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், கர்த்தர் சொல்ற காரியங்களை ஞானமா செய்ய வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளே, this is a time to hear the voice of God, walk in obedience and do everything in the perfect will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் கேட்டு நடக்க வேண்டிய டைம் வந்திருக்கிறது. ஒரு சில புள்ளி விவரங்களை இந்த வேர்ல்டு பேங்கினுடைய IMF உடைய பாஸ்ட் பிரசிடென்ட் இதை குறித்து அவர் சில காரியங்களை போட்டார். How the world that we are living is not going to be the same that we used to live. It's going to be a new and different world. We got to adapt ourselves. நம்ம அதுக்கு ஏற்றார் போல நாம் மாற போகிறோம். நம்முடைய உலகம் மாறி இருக்கிறது சொல்றாங்க. இந்தியா இந்த பேண்டமிக்ல பயங்கரமா அடி வாங்கலன்னு சொன்னாலும், இந்தியா எப்படிப்பட்ட ஒரு தேசம்னு சொன்னா ஜனத்தொகை ஏராளமா இருக்கிற தேசம். ஸோ அதனால யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்றத சோதிச்சாதான் தெரியும். ஆனா இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு பெரிய தேசத்துல எல்லாரையும் சோதிக்கிறதுக்கு நம்மளால முடியாது. அப்படியானால் யாருக்கு வேணா இந்த நோய் தொற்று உள்ள உக்காந்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு நடக்கும் போது அந்த பக்கம் பயங்கரமா நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு எப்படி சில நபர்களுக்கு ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்த போது அவளுக்கெல்லாம் இந்த தொற்று பரவினதோ, அது போல எப்படி வேணாலும் யார் மூலமானாலும் பலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றான். ஸோ அப்படியான பப்ளிக் கூடி வர்ற இடங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்க போகிறது இல்லை. ஸோ என்ன செய்ய போறோம்? we have to get ready. ஆண்டவரை எப்படினாலும் ஆராதிக்கலாம், எப்படினாலும் நம்ம நம்ம இந்த நாட்களில் நம்முடைய வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதிக்கலாம். பயபக்தியா ஆராதிக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு யூடியூப்பை போட்டுக்கிட்டு உங்களுக்காக உங்க போதகர் பேசிட்டு இருக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாம பல சர்வீஸ்ல போய் அவங்க என்ன பேசுறாங்க இவங்க என்ன பேசுறாங்க. இதுக்காக கர்த்தர் இந்த நாட்களை அனுமதிச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு டெஸ்ட், சபைக்கு வைக்கிற டெஸ்ட். உங்க சபைக்கு நீங்க உண்மையா இருப்பீங்களா? உங்க போதகருக்கு உண்மையா இருப்பீங்களா? உங்க சபையை நேசிப்பீங்களா? இந்த பஞ்ச காலத்துல விதை விதைப்போமா? இந்த பஞ்ச காலத்துல வசன பஞ்சம் வரும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, அந்த நாட்கள் வந்திருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னும் இந்த இன்டர்நெட் எவ்வளவு நாள் இருக்கும்? திடீர்னு இன்டர்நெட்டுடைய எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம we have to rethink. நம்முடைய ஆண்டவருடைய இந்த ஆராதனையிலே புதிய பரிமாணத்துக்குள்ளே நம்ம எல்லாம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது
ஒண்ணுமே புரியல, எல்லாமே புதுசு. Everything was new for them. Everything was new for them. ஆனா கர்த்தர் அவங்களை நேர்த்தியா நடத்தினார். Dependency on God has to increase. இப்போ நம்ம முன்னாடி மாதிரி எனக்கு தெரிஞ்ச தெரு, எனக்கு தெரிஞ்ச வீடு, எனக்கு தெரிஞ்ச வேலைன்னு சொல்லி வாழ முடியாது. இப்போ கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இன்னும் இந்த பேண்டமிக்ல என்ன சொல்றாங்க? இன்கம் லெவல்ஸ் ஆர் கோயிங் டு டிக்ரீஸ் அண்ட் ஸ்பெண்டிங் பவர் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ். ஸோ இதில் டிஜிட்டல் எக்கானமி மட்டும்தான் அதிகமாகுமா? கேஷ் எக்கானமி ரொம்ப கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பிஸ்னஸஸ் எல்லாமே இன்டர்நெட் மூலமாக வருகிற பிஸ்னஸஸ் தான் அதிகமாக பணம் சம்பாதிக்க போகிறது. மேனுஃபேக்சரிங் செக்டர் மற்ற எல்லாமே குறைய போகுது. அது மட்டுமா, இனிமேல் இதான் இந்த பிராண்டு தான் வாங்குவேன், அந்த பிராண்டு தான் வாங்குவேன்னு சொன்னதெல்லாம் போயிட்டு எது கிடைக்குதோ, எது சீப்பாக இருக்குதோ அதை வாங்கலான்னு சொல்லி ஜனங்கள் முடிவெடுக்க போகிறார்களாம். தீஸ் ஆர் த நியூ நார்மல்ஸ். ஒரு காலத்தில் எனக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் வேணும் ஹேண்ட் வாஷ்க்குன்னு இருந்தா, இன்னைக்கு அப்படி இல்லை. கிடைக்கல, என்ன கிடைக்குது வாங்குங்க அதை. Brand loyalties are going to change. Brands are going to come down. ஜனங்களுடைய பிரையாரிட்டி இனி குறைய போகிறது. பெரிய பெரிய இந்த காஸ்ட்லி கார் கம்பெனிஸ்லாம் ரீதிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி இனிமேல் கார் விற்கிறது. ஏன்னா இனிமேல் ஜனங்க லக்ஸுரின்ற பேர்ல அதிகமாக செலவு பண்ண போறதில்ல. அவங்களுக்கு இருக்கிறத காப்பாற்றுறதுக்கு அவங்க என்ன செய்ய வேண்டும்? ஸ்பெண்டிங்கை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்றாங்க. வேர்ல்ட் பேங்க்ல சேர்மனா இருந்த ரகுராம் ராஜன் சொல்றார், ஸ்பெண்டிங் கேர்ஃபுல்லா இருங்க, தேவையற்றவைகளுக்கு நீங்கள் பணம் செலவு செய்யாதீர்கள், சும்மா வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. பணம் விலையேற பெற்றது, சும்மா வெளியில செலவு பண்றதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, எல்லாத்தையும் பத்திரமா வைங்க. அதுக்குன்னு சொல்லி மற்ற ஏழைகளுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அன்பார்ந்த பிள்ளைகளே, the whole world is changing. அதே மாதிரி இந்த ஃபேன்சியான திங்ஸ், ஃபேன்சியான காரியங்கள், இது எல்லா ஆடம்பரங்களும் மறைய வேண்டும். அதே மாதிரி இன்னும் நிலம் வாங்கணும், இன்னும் வீடு கட்டணும், அங்க ஒரு இடத்தை வளைச்சு போடணும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. மண்ணுக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதம், பொண்ணுக்கு மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு, ஆண்டவரே நான் பரலோகம் வரணும், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நியூ நார்மல் ஹேஸ் டு எவால்வ். நியூ நார்மல் ஹேஸ் டு எவால்வ். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், வீட்டை விட்டு வான்னு. He was willing to walk into the new normal. எவ்வளவு பேரால் அதை செய்ய முடியும்? இன்னைக்கு கர்த்தர் நம்மளையும் கூட இந்த உலகத்திலிருந்து பிரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த கொரோனா நம்மளை பிரித்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. நாம் வாழ்கிற உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து பார்க்க விரும்புகிறார். ஆபிரகாமை உங்க முன்னாடி வைக்கிறேன், லோத்து உங்க முன்னாடி வைக்கிறேன். ஆபிரகாம் தன் தகப்பன் வீட்டை விட்டு வந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வந்தார். லோத்து, என் ஆசீர்வாதம் உங்களோட மிக்ஸ் ஆகுது, ஆகவே நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா பிச்சுக்கிட்டு போனார். ஆபிரகாம் சிறந்ததை அண்டு ரொம்ப மட்டமானதை காமிச்ச போது லோத்து தன்னை தாழ்த்தி, ஆபிரகாம் எனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர், அவருக்கு நல்லதை விட்டு விட்டு நான் மலைப்பாங்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கல. செல்ஃபிஷா தனக்கு வேண்டியதை சூஸ் பண்ணா. இந்த கொரோனாவில் நம்ம சுயநலமா வாழ்ந்தோம்னு சொன்னா அழிவுகளை நம்ம பார்க்க நேரிடும். லோத்து பாருங்க, சோதோமின் சமனான வெளிகளை தெரிந்து கொண்டான். நடந்தது என்ன? அந்த பட்டணமே அழிந்து போனது. எதை தேடி ஓடினானோ எல்லாம் அழிந்து போனது. இன்னொரு பக்கம் பாருங்க, ஆபிரகாமுக்கு கடறு முரடா இருந்தாலும் ஆண்டவர் வனாந்தரத்தை வயல்வெளியாய் ஆபிரகாமுக்கு மாத்தினார். நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு சொந்தமா தருவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நீ கண் பார்க்கும் பூமியில விளைச்சலை தருவேன்னு சொன்னார். ஆண்டவருடைய உடன்படிக்கை உங்களோட இருக்கிறது தாங்க முக்கியம். இந்த உலகத்தை தேடி ஓடி என்னத்தை கண்டோம்? அவ்வளோ தேடி ஓடின சோதம் அழிக்கப்பட்டது, ஒன்னும் எடுக்க முடியல. பாருங்க, ஆண்டவர்
ஆபிரகாம் கிட்ட ஓ மகனை தான் சொன்னபோது ஆபிரகாம் தன் மகனை தந்தான். ஆனால் இந்த சோதோம் கொமோரா அந்த மக்கள் தேவ தூதர்கள் லோத்துடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. தேவ தூதர்களையே தங்களோடு கூட பாவம் செய்யும்படிக்கு அந்த சோதோமின் மக்கள் லோத்துடைய வீட்டை சுத்தி வந்தார்களாம். லோத்து தன் பிள்ளைகளை கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. ஆனா அந்த சோதோமின் மக்களுக்கு ஏன் பெண்கள் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வேணா நீங்க உங்க விபச்சாரத்துக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தம் பிள்ளைகளை விபச்சாரத்துக்கு விடுறதுக்கு லோத்து ரெடியா இருந்தார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி வளர்த்தான். ஆகவேதான் கர்த்தர் ஆபிரகாமை நம்பி அவனை பெரிய ஜாதியாக்கினார். ஆபிரகாம் நிச்சயமாய் ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை சொல்லிக் கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு ஆபிரகாம் மேல் நம்பிக்கை இருந்தது. லோத்து பாருங்க, பிள்ளைகளை சரியா வளர்க்கல. இந்த கொரோனாவில் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம்? லோத்து கடைசியா போய் மறைஞ்சது ஒரு கெபியில, ஒரு குகையில, ஒரு இருட்டுல. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வயல் நிலங்களை தந்தார். கண்களை ஏறிட்டு பாருன்னு வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியே கொண்டு வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்க வைத்து he expanded the vision of Abraham, but Lot lost his vision, lost his increase. ஆடு மாடுகளை இழந்தான், மேய்ப்பர்கள் எல்லாம் எதெல்லாம் சம்பாதிச்சானோ எல்லாத்தையும் இழந்தாச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு? 2 பெண்கள். குகையில இந்த 2 பெண்களும் தீர்மானிக்கிறாங்க, அப்பா நல்லா தண்ணி அடிப்பார்ல, நிறைய அவருக்கு கொடுத்து அவரோடு கூட நம்ம பாவம் செய்வோம். அதனால் அவருடைய சந்ததியே சபிக்கப்பட்டது, அவருடைய சந்தானமே சபிக்கப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோவாப் அம்மோன் புத்திரர் வந்ததுக்கு காரணமே இது நிமித்தமாக தான். சந்ததியே சபிக்கப்பட்டது. Generations were cursed because of this indiscipline in the life. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த கொரோனாவில் நம்ம ஆபிரகாமா இருக்க விரும்புகிறோமா, லோத்தா இருக்க விரும்புகிறோமா? இந்த தனிமைப்படுத்துதலை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ள போகிறோம்? இந்த தனிமைப்படுத்தும் போது நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இனி கவர்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் வெரி ஸ்ட்ரிக்ட். பணம் எங்கேருந்து எடுக்க போகிறாங்க சொன்னால் ஜனங்கிட்ட இருந்தால் எடுக்க போகிறாங்க. ஏன்னா வேற இன்கம் இல்லை அவங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் வெரி ஸ்ட்ரிக்ட். நிறைய காரியம் நடக்க போகுது. லோன் கொடுக்குற மாதிரி நிறைய லோன் கொடுப்பாங்க. உடனே ஓடி போய் நிறைய லோன் வாங்கிடாதீங்க. இட்ஸ் அ பெயிட். ஏன்னா நீங்கள் லோன் வாங்கினா தான் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க, அப்போ தான் பேங்க் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேங்க்ஸ் வந்து கூப்பிட்டு லோன் கொடுப்பாங்க. இன்கம் குறையிற நேரத்தில் நீங்கள் லோனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் மாட்டிக்க கூடாது. தயவு செய்து பி கேர்ஃபுல். இதெல்லாம் அந்த நியூ நார்மல் ரியாலிட்டிஸ். இதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். 2019 இருக்கிற மாதிரி என்னுடைய இடம், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய பிசினஸ் இருக்குன்னு சொன்னா நோ, இட்ஸ் கோயிங் டு பி a நியூ நார்மல். எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல்ல வாங்குறதை விட ரீட்டெயிலில் வாங்க போறாங்க ஜனங்கள். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கும் மாலுக்கும் போறதை விட பக்கத்தில் இருக்க ரீட்டெயிலில் டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா மாலில் நிறைய ஜனங்க கூடுவாங்க, அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பேர் வருவாங்க, தொற்று வரும்னு சொல்லி. இன்ஃபேக்ட் மால்ஸ்குள்ளே இவ்வளோ பேர் தான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி வைக்க போகிறாங்க. ஃபுல் கெப்பாசிட்டிக்கு இனிமேல் மாலாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இனிமேல் விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நியூ நார்மல். இதெல்லாம் புதுசாக வரப்போகுது. ஈவன் சபைகளில் கூட ஃபுல்லாக ஒட்டி பக்கத்தில் உட்கார்றதுக்கு இனிமேல் விட போகிறது இல்லை. சபைகளில் ஹாஃப் கெப்பாசிட்டி தான் உட்காரணும்னு சொல்லி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்தில் யார் தப்பு செஞ்சது? ஊழியக்காரங்களை தாக்கிக்கிட்டு போதகர்கள் தான் தப்பு செஞ்சாங்க, இல்லை இவங்க தான் தப்பு செஞ்சாங்க, அவங்களால தான் சபை மூடி இருக்குதுன்னு சொல்ற நேரமா இது? நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, மாறுபட்ட இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி ஜீவிக்கணும்னு எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்.
ஆண்டவர் ஒரு ஆழத்துக்குள்ள நம்மளை தனிமைப்படுத்தி கூப்பிடுறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஈவன் இன் எஜுகேஷன் there are so many changes which are going to come. ஹோம் ஸ்கூலிங் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது. நிறைய யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் கோர்சஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தான் பிரபலமாக போகிறது. நேரடியாக காலேஜில் வந்து உட்கார்ந்து கேட்கிறத விட ஆன்லைன் கோர்சஸ் தான் அதிகமாக பிரபலமாக போகிறது. ஸோ இதெல்லாம் மாறுபட்ட உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள். It is all going to change. How are we going to adapt to it? அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். We have to ask the wisdom of God. நமக்கு இருக்கிற அந்த தனிமைப்படுத்த இந்த நேரத்தில் ஆண்டவர்ட்ட புதிய உலகத்தில் நான் என்ன எப்படி செய்யணும்? ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் கத்தட்ட சில காரியங்களை கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நோவா பேழையிலே கிட்டத்தட்ட 370 நாட்கள் அவரும் அவரோடு கூட அந்த 8 பேர் பேழையில தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தார்கள். உலகம் அழிந்த போது பேழையின் மூலமாக கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை ரட்சித்தார். ஆனால் பேழையிலிருந்து வெளியே வந்த நோவாவுக்கு சில ரகசியங்கள் தெரியவில்லை. பேழைக்கு முன்னாடி ஓசோன் லேயர் இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆகவே இவர்கள் திராட்சை பழத்தை புழிஞ்சு குடிச்சாங்கன்னா அதில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஓசோன் லேயர் வானத்திலிருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் கிழிச்சு அந்த உஷ்ணம் ஜாஸ்தி ஆகி மனுஷனுடைய நாட்கள் எல்லாம் பெரிய பெரிய மனுஷர்கள் வாழ்ந்தது போல ஏனோக்கு மெத்துசாலா மாதிரி ரொம்ப நாள் இல்லாம மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு ஆண்டவர் அந்த 100-120 வயசை ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரே. அந்த சூழ்நிலையில நோவா திராட்சை ரசத்தை பருகுகிறார். அந்தோ பரிதாபம், இப்பொழுது சூரியனுடைய வெப்பத்தின் அதிகத்தன்மையால் திராட்சை ரசம் புளிப்படைந்து அது மதுபானமாய் மாறிவிடுகிறது. தன் நிலை அளந்து படுக்கிறார், சாபத்தை பிள்ளைகளுக்கு வருவிக்கிறார். He couldn't understand the new normal. அதுக்கு பிறகு பலி செலுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய நாட்கள்ல ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்து பரிசுத்தமானாய் நீதிமானாய் நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கர்த்தருக்கு முன்பாக நடந்தார்கள். We have to learn during our isolation. யோசேப்பு பாருங்க, 13 வருஷம் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. அவருடைய பரிசுத்தத்தை அவர் குலைக்கவே விடல. அவர் பரிசுத்தத்தை இன்னும் பரிசுத்தமானாரு. ஆகவேதான் அவர்கிட்ட வரம் கிரியை செய்தது. ஆகவேதான் அந்த பானபாத்திரக்காரன் சுயம்பாகுகளின் தலைவனுடைய அந்த அவருடைய கனவை அதுக்கு வியாக்கியானத்தை கொடுக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட யோசேப்பு சிறைச்சாலையிலும் தன் அபிஷேகத்தையும் வரங்களையும் இழந்து போகாமல் காத்திருந்தார். அன்பார்ந்த பிள்ளைகளே, what is this corona doing to you? Has it changed you into a better person or has it changed you into a worse person? சில பேர் சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சி எங்கேயும் வேலைக்கு போகாம எதையும் செய்யாம எந்த நேரமும் சினிமா பார்த்துக்கிட்டு, எந்த நேரமும் போன்லயே உட்காந்துக்கிட்டு, எந்த நேரமும் நியூஸையே பார்த்துக்கிட்டு, எந்த நேரமும் எப்ப பார்த்தாலும் இன்டர்நெட்லயே உட்காந்துக்கிட்டு, ஃபேஸ்புக்லயே உட்காந்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? You are still the old self. You have not turned to the new normal. புதிய ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் நம்மளோடு செய்ய விரும்புகிறார். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயிருச்சு, எல்லாம் புதுசு. புதியது ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக செய்ய விரும்புகிறார். அதற்காக நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு ஆழத்துக்கு அழைக்கிறார். ஆழத்துல போனாதாங்க அவருடைய அற்புதங்களை காண முடியும். பேதுரு மீன் பிடிக்க ட்ரை பண்ணாரு, முழுவதும் ட்ரை பண்ணாரு, அவருக்கு மீன் கிடைக்கல. ஏசப்ப காலைல வராரு, வலைய திருத்திக்கிட்டு இருந்த, நல்ல கவனிங்க, அவருடைய அந்த லோன்லினஸ் டைம்ல வலைய அவர் திருத்திக்கிட்டு இருக்கிறார். ஏசாமி வராரு, உன் போட்டை கொஞ்ச நேரம் இரவெல்லாம் தர முடியுமா? ரைட். அதுல நின்று ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு. முடிச்ச உடனே பேதுருவை பார்த்து சொல்றாரு, போலாமா?
மீன் பிடிக்க. பேதுரு சொல்ல, ஆண்டவரே முழுவதும் நாங்க ட்ரை பண்ணி ஒன்னும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போறேன். அவ எங்க போறேன்னு சொல்லி கீழ்ப்படிந்தா தெரியுமா? ஆண்டவர் கூப்பிட்ட ஆழத்திற்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கன்னு சொன்னார். ஆழத்திலே கொண்டு போய். பேதுரு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, ஆண்டவரே ஆழத்துக்கெல்லாம் போக முடியாது, இரவெல்லாம் போட்டை கொடுத்தோம், யூஸ் பண்ணீங்க, விட்டுட்டு போயிட்டே இருங்க, இதுக்கு மேலெல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல, எஸ் ஐ எம் willing to go to the deep along with you. தேவ பிள்ளைகளே, சில நேரத்தில் கர்த்தர் கரையில் இருக்கிற ஜனங்களை விட்டு நம்மளை கொஞ்சம் ஆழத்துக்கு கூட்டு போக விரும்புவார். இந்த மாதம் முடிவடைய போகிறது. ஏப்ரல் மாதம் முடிவடைறதுக்குள்ள நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆழத்தின் அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். There is a deep thing that God wants to do, that we will never go back to the old self. ரீசெட் பட்டனை அமுக்குனா புது நார்மல் தான் வரணுமே தவிர பழைய சாஃப்ட்வேர் திருப்பி வேலை செய்யக்கூடாது. அப்டேட்டட், டவுன்லோடட் புது சாஃப்ட்வேர் வெர்ஷன், புது வெர்ஷன் இப்போ உங்களுக்குள்ள வேலை செய்யணும். iOS 12 வேலை செய்யணும், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேட்டஸ்ட் வேலை செய்யணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். பழைய சாஃப்ட்வேர் போட்டால் பல ஆப் வேலை செய்யாது. பழைய காரியங்கள், பழைய கிரியைகளை வைத்துவிட்டு இந்த வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தா பழைய காரியங்கள் இங்கே வேலை செய்யாது. ஏனென்றால் is a new normal, is a new world, is a new beginning. The whole world has been reset. 2020 இருந்து ரீசெட் பண்ணிருக்கு. ஆனா நம்மை அழிப்பதற்காக அல்ல, நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தர, ஆசீர்வாதத்தை தர, அதுக்காக தான் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நம்ம இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டு சொல்ல போறோம், ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே என் மேல கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். I don't know what I am doing, I don't know how I have to walk. எனக்கு நடக்க சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரே என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. அப்பா எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. இளியோனுக்கு உன்னுடைய ஞானத்தை தாங்கப்பா. ஞான வரத்தை தாங்க ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்க, ஆழத்துக்குள்ள வர சொல்றீங்க. ஆழத்துக்குள்ள வந்தா வலை கிழியத்தக்கதான். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். இப்போ பேதுரு என்ன பண்றாரு, எங்க போட்டுல தாங்க முடியல, நீங்க வாங்க வந்து எங்க போட்டுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஆனா வந்த அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, உதவி செய்தவர்களுக்கு அவங்க போட்டையும் கர்த்தர் நிரப்பினார். ஏசப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆழத்துக்குள்ள வந்தது ஒரு போட்டு, பேதுருடைய போட்டு. ஆனா பேதுரு கூப்பிட்ட உடனேயே நம்பி வந்துச்சு பாருங்க இன்னொரு போட்டு, அந்த போட்டையும் கர்த்தர் நிரப்பினார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சொல்றேன், வெறுமையான உங்கள் படகை மட்டுமல்ல, உங்கள் படகின் மூலமாய் மற்ற படகையும் கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னு இருக்கிற உங்களையும் கர்த்தர் நிரப்புவார், உங்களுக்கு உதவி செஞ்சவங்களையும் கர்த்தர் நிரப்புவார். உங்களுடைய கஷ்ட நேரத்தில் கூட நின்று அந்த வலையை பிடிச்சவங்களுக்கும் கர்த்தர் சும்மா விட மாட்டார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு உதவி செஞ்சவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். இதுதான் God's principle. This is how the world goes. You answer God, you be obedient to God, and when you help others, God helps you. God blesses you. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில்,
வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.